மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகே கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் பாதாள சாக்கடை பிரச்சினை நிலவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே இன்று அரசு மருத்துவமனையில் இருந்து வரும் கழிவுநீர் அம்மா உணவகத்தின் சமையல் கூடத்தில் குளம் போல் குபு குபுவென பொங்கி வழிந்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சமையல் கூடம் முழுவதும் சாக்கடை நீர் சூழ்ந்ததால் முகசுழிப்புடன் பொதுமக்களுக்கு சமையலர்கள் உணவு சமைத்து கொடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உணவருந்த வரும் பொதுமக்கள் பலர் மூக்கை மூடிக்கொண்டு உணவருந்தும் காட்சிகளும் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்டு சமைக்க முடியாத சூழல் இருப்பதாக அங்கு பணியாற்ற தூண்டியவர்கள் தெரிவித்துள்ளனர். சாலைகளிலும் பாதாள சாக்கடை கழிவுநீர் வழிந்தோடும் அவலநிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை பொதுமக்கள் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இது தொடர்பாக மூக்கை மூடியபடியே உணவருந்திய நபர் கூறுகையில், அம்மா உணவகத்தை மேலும் சீரமைத்து நவீனமயமாக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். ஆனால் மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வழிந்து ஓடும் அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உணவருந்த வரும் எங்களுக்கு தொற்று பரவும் அபாயமும் உள்ளது. உடனடியாக தமிழக அரசு இதனை தலையிட்டு அம்மா உணவகத்தை உடனடியாக சீரமைத்து பொதுமக்கள் உணவு அருந்த வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு என்னடானாக்கா கக்கூசி இது வரைக்கும் ஒரே நாத்தமா இருக்கு, எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஆளுங்க வரும், எப்படி சாப்பிடுவாங்க? நான் பார்த்தது இல்லை. ஸ்மெல் நிறைய வருது. வராங்க. இப்ப யாரும் இல்லை, நான் ஒரு ஆள் தானே நிற்கிறேன். ஆமா, யாரும் வரல. இப்ப இன்னைக்கு எப்போதான் வருவாங்க, இன்னைக்கு யாரும் வரல. அது சாக்கடை உடஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. பாதாள சாக்கடை வந்து உடஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன செய்யுது? இது வந்து ஆமா, இதுக்கு உண்டான அதிகாரி வந்து அதுங்களை சரிப்படுத்தி நல்ல செய்யணும். ஆமா, என்ன செய்யுது? எல்லா உணவகத்தையும் எல்லாத்தையும் சரிப்படுத்திருக்காங்க. மயிலாடுதுறை உணவகத்தை மட்டும் இது வரைக்கும் எதுவுமே செய்யல. உள்ள வந்து யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு. அது வந்து இப்போ உள்ள ஆட்சியாளர் நீங்க அதை வந்து நிர்வாகத்தை சரிப்படுத்தி நல்ல முறையில கொண்டு வரணும். அப்பதான் எல்லாரும் வந்து அதை பயன்படுவாங்க சாப்பிட்டு.